ஹாய்! இன்னைக்கு காலையிலே தக்காளி தொக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரு 3 பாக்ஸ் தக்காளி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே மேக்ஸிமம் இந்த காம்போடு தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்த தக்காளியை வந்து நல்லாவே தொடச்சிக்கணும். கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நல்ல கிளாத்தில் வந்து தக்காளியை தொடச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி அந்த மேலே இருக்க அந்த அந்த காம்பு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தக்காளி எடுத்து வச்சேன். தெரியாமல் ஒரு தக்காளி கட் பண்ணிட்டேன். ஏன்னா தக்காளி இந்த சைஸ் சின்னதாக தான் இருக்குது. அதனால் அப்படியே மிக்சியில் போட்டுடலான்னு சொல்லி எல்லா தக்காளிக்கும் அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மிக்சியில் போட்ட தக்காளி வந்து நம்ம ஒவ்வொன்றா அரைச்சிக்கணும். ஒவ்வொன்றா அரைக்கிறப்ப வந்து நான் அரைக்கும் போதே கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்குவேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு இதுக்குமே சேர்த்துக்குவேன். ஸோ உங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படியே அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த தனி சாறை வந்து நான் தனியாக ஒரு இது பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அந்த பாத்திரத்துல உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க தக்காளி ஃபுல்லாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டைம் அரைக்கும் போதும் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்தி இந்த அரைக்கிற ப்ராசஸ் முடிச்சாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சிட்ருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். எனக்கு வந்து இங்கே மோஸ்ட்லி நல்லெண்ணெய் சரியாக கிடைக்காது. அதனால் நான் கோகோனட் ஆயில் தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன் அதிகம். ஸோ கோகோனட் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன் நான் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம வந்து பூண்டை வந்து வணக்கணும். பூண்டை வணக்கும் போது பார்த்திங்கன்னா லேசாக தான் வணக்கணும். ரொம்பவும் உங்களுக்கு கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது. அதனால் பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் வந்து ரெடி ஆயிடணும் அந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி சாறு எடுத்து ஊற்றுறதுக்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மாக்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லார் வீட்லேயும் அப்படி தானேங்க, அம்மா செய்கிற ரெசிபி தான் பெஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம அம்மா செய்கிறத கண்டிப்பாக கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணாலே நம்ம ரெசிபி சூப்பராக வந்துடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொக்கு எப்படி எப்படி தான் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லாவே கொதிக்கணும். பாத்திரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியமான பாத்திரமாக இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரம் அடியில் அடி பிடிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அதே மாதிரி மூடி வைக்கிற மாதிரி பாத்திரம் வேணும். அப்போ உங்களுக்கு தொக்கு வந்து நல்லா கொதிக்கும் போது வெளியே தெறிக்காது. ஸோ அதுக்காக தான் மூடி. நீங்கள் மூடி வச்சிட்டா நல்லாவும் வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம வெளியவும் தெறிக்காமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். கவலையே பட வேணாம். இந்த அளவுக்கு திக்னஸை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே தொக்கு ரெடி தான். ஸோ இந்த தொக்கை வந்து நல்ல சூடான சாப்பாட்டில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து தாளித்த தயிர் செஞ்சுருந்தேன். ஸோ தாளித்த தயிர், உருளைக்கிழங்கு பொரியல், தொக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி காலையிலே தொக்கு செஞ்சனால எனக்கு ரொம்பவே டைமும் கிடைக்கல குழம்பு எதுவும் செய்ய. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். ஸோ இந்த தொக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.